எங்கள் வீட்டில் பசங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பரங்கிக்காய்னாலே சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இதில் ரொம்ப ரொம்ப சத்துக்கள் அதிகமாக இருக்குதுங்க. நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எப்படியாவது பசங்களுக்கு வந்து சேர்க்கணும்னா அதுக்கு ஒரே வழி, நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கட் பண்ணிவிட்டு வேக வச்சு அதை நல்லா வந்து மிக்சியில் அரைச்சிட்டு அந்த விழுதை வந்து சப்பாத்தி மாவு கூட வந்து சேர்த்துக்கோங்க. சப்பாத்தி இன்னும் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக இது கூடவே நான் கொஞ்சமாக சிக்கன் மசாலா, தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பும், அதுக்கப்புறம் மல்லித்தழை சேர்த்துருக்கிறேன். புதினா இருந்தால் கூட வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சேம் இதே மெத்தடு தான் நீங்கள் புடலங்கால கூட வந்து செய்யலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு வழி இல்லை, பசங்க வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து சாப்பிட்லன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஹெல்த்தியாக வந்து செஞ்சு கொடுக்கணும். பிசையும் போது தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் சப்பாத்தி போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். இது ஆலு சப்பாத்தி மாரி தாங்க. அது நம்ம ஸ்டஃப் பண்ணி பண்ணுவோம். இது ஸ்டஃப் பண்ணாமல் நம்ம அரைச்சிட்டு விழுதாக சேர்த்து செய்கிற மாவு தான். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி